ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல் அவுட்டர் ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஜாயின்ஸ் வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு ஃபுல் அவுட்டர் ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோங்க? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா தேவை, அதை வந்துட்டு ஒரு டேபிளில் இருந்து நம்ம கெட் பண்ண முடியாது, மோர் தென் ஒன் டேபிள் யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம ஜாயிண்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ரெண்டு டேபிள் இருக்குது. எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா கெட் பண்ண போகிறோம். ஒரு டேபிள்லேருந்தே நம்ம டேட்டா வந்து கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளில் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிளில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்குது. ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட் டீடைல் என்னென்னா வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்டோட நேம் வேணும். ஸோ அதனால் வந்து ரெண்டு டேபிளும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஜாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் அவுட்டர் ஜாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, பாருங்க டேபிள் நேம் எம்ப்ளாயி, ஃபுல் அவுட்டர் ஜாயின், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், இன்னொரு டேபிள் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஓகேங்களா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஃபுல் அவுட்டர் ஜாயின், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். எதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோங்க? காமனாக இருக்கிற காலமை பேஸ் பண்ணி, ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ காமனாக இருக்கிறது என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி காலம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி equal to department details dot department id. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் வீடியோஸ் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா அதே எக்ஸாம்பிள் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயி டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கும், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, இது மூணும் வந்துட்டு நம்மளுக்கு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து வந்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, நான் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி மட்டும் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை மட்டும் நான் வந்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எம்ப்ளாயி டேபிள் இதுதான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, முகேஷ் வரைக்கும் இருக்குது. ஆனால் முகேஷுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இல்லை. ஸோ நம்மளுக்கு காமன் டேட்டா, அதாவது இன்னர் ஜாயின் கொடுத்தீங்கன்னா காமன் டேட்டா வரும். ஸோ காமன் டேட்டாவில் வந்து இது முகேஷ் வந்து வராது இல்லைங்களா. ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம இப்போ ரன் பண்ணலாம். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம எம்ப்ளாயில் வந்து கெமிக்கலே கொடுத்துருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொடுக்கும்போது என்னென்ன டேட்டா வரும்னா காமன் டேட்டா வரும். எம்ப்ளாய்க்கும் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ்க்கும் காமன் டேட்டா வரும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் எம்ப்ளாயி அண்ட் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த முகேஷும் வந்திருக்கு, இது காமன் டேட்டா இல்லை. அதே மாதிரி கெமிக்கல் பாருங்க, இதுவும் காமன் டேட்டா இல்லை, இதுவும் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு முகேஷ் வந்துட்டு இதில் லெஃப்ட் ஓவர் டேட்டான்னு சொல்லாமா, காமன் டேட்டா இல்லாமல் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் எம்ப்ளாயி இதுவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கெமிக்கல், இது லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இதுவும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபுல் அவுட்டர் ஜாயிண்ட் என்னன்னா காமன் டேட்டா பிளஸ் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் எம்ப்ளாயி டேபிள் அண்ட் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும் ஃபுல் அவுட்டர் ஜாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார் கொடுத்துருக்கேன், அதனால எல்லா காலம்ஸும் வருது. நான் ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இன்னொரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 2 டேபிள் இருக்கு. இது வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள், இது வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இன்னர் ஜாயின் அப்படின்னா நம்ம காமன் டேட்டா மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இதுவே வந்துட்டு லெஃப்ட் ஜாயின்னா காமன் டேட்டா ப்ளஸ்
லெஃப்ட் ஓவர் டேட்டா இந்த லெஃப்ட் சைட் டேபிள் எம்ப்ளாயி டேபிள்னு சொல்லலாம். இப்போ ரைட் ஜாயின் கொடுத்தோம்னா காமன் டேட்டா அண்ட் ரைட் சைட் டேட்டா மட்டும் வரும். இப்போ நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொடுத்துக்கிறதுனால காமன் டேட்டா பிளஸ் லெஃப்ட் ஓவர் டேட்டா இன் எம்ப்ளாயி டேபிள் பிளஸ் லெஃப்ட் ஓவர் டேட்டா இந்த டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஸோ இந்த எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஃபுல் அவுட்டர் ஜாயின்ட்ல வந்து வரும். ஓகேங்களா?